அதாவது விசுவாசத்தினுடைய வெளிப்பாடாகிய தேவனுக்கு உண்பதாக தேவனுக்கு பிரியமான நீதியையும் மனுஷர்களுக்கு பிரியமான இரக்கத்தையும் காண்பிக்க வேண்டும். அவர் இதையும் செய்யணும், தசம பாகத்தையும் விடாதிருக்க வேண்டும். அழகாக ஆண்டவர் சொல்றார், இவைகளையும் செய்ய வேண்டும். 23ஆம் வசனத்துல அவைகளையும் விட்டு விடாதிருக்க வேண்டும். புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் மத்தேயு 23ஆம் அதிகாரம், இந்த முதல் 4 வசனங்களில் அந்த லீடர்ஸை பற்றி, ஆவிக்குரிய அன்றைக்கு இருந்ததான அந்த மத சம்பந்தமான தலைவர்களை பற்றி அவர் சொல்கிறார். அவங்க சொல்கிறாரு, சீசர்களையும் பார்த்து நம்முடைய ஜனங்களையும் சுற்றி இருக்கிற நம்ம விசுவாசிக்கிறவங்கள உருவாக்கிட்டார் ஆண்டவர். ஒரு கூட்டத்தை 12 பேர், அது தொடர்ந்து 70 பேர், இப்போ கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க, கொஞ்சம் சில ஆயிரம். அதாவது இதெல்லாம் கேட்டவங்க தான் முதல்ல 3000 பேர் வரைக்கும் ரட்சிக்கப்பட்டது காரணங்களில் ஒன்று இந்த ஆட்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இயேசுவை நேரடியாகவே இயேசுவின் போதனைகளை கேட்டு அவர் உயிரோடு இருக்கும்போதே அவரை விசுவாசித்தவர்களாகினவர்களும் அநேகர் இந்த 3000 பேரில் சிலராக இருக்கலான்னு பார்க்குறோம். 120 பேரும் அதை தொடர்ந்து வர்றது பார்க்குறோம். அப்போ அவங்கள பார்த்து சொல்கிறாரு, இந்த வேத பாரனும் பரிசேயரும் மோசேயுடைய ஆசனத்தில் உட்கார்ந்துருக்குறாங்க. ஆகினால அவங்க எதை கையை கொள்ளணும்னு சொல்கிறாங்களோ அவங்க பிரசங்கத்தின்படி செய்யுங்க. அவங்க பிரசங்கத்தில் தப்பே கிடையாது, அவங்க பேச்சில் ஒரு தப்பும் கிடையாது. பிரசங்கமெல்லாம் நல்லா தான் பண்ணுவாங்க, ஏன்னா சத்தியத்தை பேசுகிறாங்க. ஆனால் அவங்க செயல்படுற மாதிரி செய்வாங்க, பேசுவாங்களே தவிர பேச்சின்படி அவங்க நடக்கிறது இல்லை. அன்பாக இருக்கணும்பாங்க, இவங்க வம்பாக இருப்பாங்க. மன்னிக்கணும்பாங்க, இவங்க பழி வாங்கிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க கொடுக்கணும்னு இருப்பாங்க, இவங்க வாங்கிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க வாங்கி சேர்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்க செய்கிறதெல்லாம் ஆமாம் ஊழியத்துக்கு போன்னு சொல்லுவாங்க, இவங்க வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு இருப்பாங்க, இவங்க உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால் அவங்க சொல்கிறத கேளுங்க, அவங்கள மாதிரி அவங்க மாதிரியை பின்பற்றாதீங்க. அவங்க ஏன்னா அவங்க சொல்லுறாங்க, சொல்லியும் செய்யாமல் இருக்கிறாங்க. அதே மாதிரி சுமப்பதற்கரியான பாரமான சுமைகளை கட்டி நீங்கள் எல்லாம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுன்னு அவங்க எல்லாத்தையும் முழங்கால் போட விடுவாங்க. இவங்க நின்றுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க சுமப்பதற்கு காரங்கள் எல்லாம் ஆட்கள் மேலே சுமத்துவாங்க. ஆனால் இவங்க ஒரு விரலால் கூட சொல்ல மாட்டாங்க. நீங்கள் அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லுவார்கள். நிறைய ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, ஆனால் அவங்க எந்த ஒர்க்கும் பண்ணுவது மாட்டாங்க. நீங்கள் 8 மணி நேரம் ஜெபிக்க வேண்டும், 8 மணி நேரம் வேதம் வாசிக்க வேண்டும், 8 மணி நேரம் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்களோ ஒரு விரலால் கூட தொட மாட்டார்கள். அவர் சொல்லுவார்களே தவிர செய்ய மாட்டார்கள். ஜாக்கிரதையாக இருங்க.
தங்கள் கிரியைகளெல்லாம் மனுஷர் காணணும்னு சொல்லி மக்களுக்கு முன்பதாக தங்களை ஒரு நல்ல ஜெபிக்கிறவர்களாகவும் நல்ல வசனத்தை போதிக்கிறவர்களாகவும் நல்ல தான தர்மம் செய்கிற மாதிரியும் ஃபோட்டோவுக்கு முன்பதாக வீடியோவுக்கு முன்பதாக தங்களை பிரகடனப்படுத்திக் கொள்றதுல தாங்கள் செய்கிற சின்ன விஷயத்தையும் பெரிய அளவில் நாங்கள் செய்கிறோன்னு சொல்லி மனுஷர் காணணுன்னே செய்கிறாங்களே தவிர அவங்க அந்தரங்கத்தில் அவங்க அப்படிப்பட்டவங்களாம் இருப்பதில்லை. அவங்க விளம்பரம் தேடுறவங்களா இருக்கிறாங்க. எல்லாம் விளம்பரத்துக்காக செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, தங்கள் காப்பு நாடாக்கள் அவங்களுடைய ட்ரெஸ்ஸு விசேஷமான ட்ரெஸ்ஸு உடுத்தி அவங்க பெருசாக உட்காந்து அங்கே விருந்துகள் எல்லாம் முதன்மையான இடங்களில் உட்காந்து ஆசனங்கள் எடுத்துகிட்டு இருப்பாங்க. எல்லாரும் வாங்க பந்தனங்களையும் ரபி ரபி ஐயா ஐயான்னு கூப்பிட விரும்புகிறாங்க. நீங்கள் அப்படிலாம் கூப்பிடணும்னு நினைக்காதீங்க. ரொம்ப பெரிய மரியாதைகளெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. அவர் நமக்கு போதகராக இருக்கிறாரு. நீங்கள் எல்லாம் சகோதரர்கள் தான். நம்ம எல்லோரும் ஒரே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான். ஒருவனையும் பிதான்னு அப்பா குருன்னு ரபின்னு சொல்லாதீங்க, அப்பா பிதா ஃபாதர்னு சொல்லாதீங்க, குருக்கள்னு சொல்லாதீங்க. ஆமாம், உங்களுக்கு பெரியவனாக இருக்கிறவன் ஊழியக்காரனாக இருக்கணும். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் தன்னைக்கான் உயர்த்துறவன் தாழ்த்தப்படுவான், தாழ்த்துறவன் உயர்த்தப்படுவான். ஆனால் நீங்கள் எல்லாருக்கும் ஒன்று போல இருங்க, எல்லாரும் போல இருங்க. அவங்கள மாதிரி இருக்காதீங்க. அவங்க தங்களை மரியாதை பண்ணணும்னு நினைப்பாங்க, தங்களை கனப்படுத்தணும்னு நினைப்பாங்க. அப்படிலாம் அவங்க எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் தங்களை தாங்களே உயர்த்திக்கிறாங்க. நாங்கள் தங்களை உயர்த்தி கொண்டு அவங்க தங்களை பற்றியே பெருமையாக பேசுவாங்க. நீங்கள் பேசாதீங்க. மற்றவங்க தங்களை பற்றி பெருமையாக பேச விரும்புவாங்க, நீங்கள் விரும்பாதீங்க. இதெல்லாம் சொல்லி அடுத்து சொல்கிறாரு. 13வது வசனத்துலேருந்து ஆரம்பிக்கிறார். சில விஷயங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறார். ஒரு 7 ஐயோன்னு 7 தடவை சொல்கிறார். அதாவது மாயக்காரரே ஆகிய வேத பாரகரே பரிசேயரே. இந்த வேத பாரகர்னு வேதத்தை போதிக்கிறவங்க. இந்த பரிசேயர்னு யாரை சொல்கிறாங்கன்னா வேதத்தை வாசித்து அப்படி நடக்கிறதாக தங்களை காட்டிக்கொள்கிறவங்க. 2 பேருமே வேதத்தை இப்படி நடக்கிற ஆட்கள், வேதத்தை போதிக்கிற ஆட்கள். இந்த எஸ்ரா வம்ச வழியாக தங்களை நாங்கள்லாம் எஸ்ரா பரம்பரைன்னு சொல்லிக்கிறதுல இவங்களுக்கு ஒரு பெரிய பங்கு. நாங்கள்லாம் எஸ்ராவை போல நாங்கள் வேத வசனத்தை நியாயப்பிரமாணத்தை வாசித்து அதை நாங்கள் நடைமுறைப்படுத்தி எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறவங்க அப்படின்னு சொல்லிக்கிறவங்க. அவங்க சொல்கிறாங்க இவங்களுக்கு ஐயோ. ஏன்னா இவங்க மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுறாங்களாம். நீங்களும் அதில் பிரவேசிக்கிறது இல்லை, பிரவேசிக்கிறவளை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. அதான் நேரத்தில் பரலோக ராஜ்யம் போகிறது ரொம்ப கஷ்டமான காரியம், அதெல்லாம் நீங்கள்லாம் போக முடியாது அப்படி இப்படின்னு நினச்சிக்கிறாங்களா. அவங்க சொல்லிக் கொடுப்பாங்களாம் அப்படிலாம் போகக்கூடாது, போக முடியாதுன்ட்டு. சரி, அப்போ அவங்க போதனைகளில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக யாரும் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாதுங்கிறது போல் அவங்க 14வது வசனத்தை அதே ஆட்களுக்கு சொல்கிறார். இந்த வேத பரிசேயர் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா 2வது ஐயோ. எதுக்காக ஐயோன்னு சொல்கிறாருன்னா இவங்கெல்லாம் ஜெபம் பண்ணாங்கன்னா ஐயோ நிறைய வசனத்தை சொல்லி நிறைய வசனங்களை சொல்லி அதை இருப்பிடத்தோடு சொல்லி நீண்ட ஜெபம், பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுறவங்க. விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறது. அதில் ஏழைகள் எளியவர்கள் அவங்கள்ட்ட என்ன செஞ்சிருது, அவங்களுடைய வீடுகளை என்ன செஞ்சு எழுதி வாங்கிக்கிறது. அவங்களுடைய பொருட்களை நான் உங்களை கவனிச்சிக்கிறேன், உங்களை வச்சுக்கிறேன், உங்களுடைய பொருட்களை கொடுங்கன்னு சொல்லி அவங்க காசை வாங்கி நான் உங்களுக்கு மாதம் மாதம் உங்கள் பணத்தை என்கிட்ட கொடுங்க, நான் உங்களை கவனிச்சிக்கிறதுக்கு நான் காசு கொடுக்குறேன்னு சொல்லி பட்சித்து ஏமாற்றுகிறவங்க அதிக ஆக்கின் அடைவாங்க அப்படின்னு சொல்லி இது 2வது ஐயோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது ஐயோ அப்படிங்கிறத 15ஆம் வசனத்தை சொல்கிறாரு. இவங்க அப்படி சொல்கிற அவங்க ஆக்கினடைவாங்களா. அது மட்டும் ஊரெல்லாம் சுற்றி ஒரு ஆளை ரட்சிப்புகளை வழி நடத்தணும்னு எல்லாம் ட்ராக்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு ஆளை மார்க்கத்தான ஆக்கணுங்கிறதுக்கு சமுத்திரம் பூமி எல்லாம் சுற்றி தெரிஞ்சு அவனை உள்ளே கொண்டாந்து இவங்களை விட கேடாக்கிடுவாங்களாம். அவன் வராமல் இருந்தால் கூட பரவாயில்ல, அவெல்லாம் பொதுவான நல்ல மனுஷன். உள்ளே வந்ததுக்கப்புறம் கிறிஸ்தவர்களால் கெட்ட கிறிஸ்தவங்க நிறைய பேர், புதிய விசுவாசிகள் கிறிஸ்தவர்களாலே தங்களை வழிநடத்துகிற போதகர்களாலே தங்களை வழிநடத்துகிறதான மூப்பர்களாலே சபைக்குள்ளே இருக்கிற மற்ற விசுவாச சகோதரர்களாலே இடறி போனவர்களும் இடரல் அடைந்தவர்களும் பாவத்துக்கு உட்பட்டவர்களும் ஏமாற்றப்பட்டவர்களும் நிறைய நரகத்தின் ரெட்டிப்பான மகனாக்கிறாங்க. அவங்க பயங்கரமாக அவங்களையும் இவங்களை மாதிரி தவறான மாதிரிகள் ஆக்கி விடுறாங்க.
அடுத்து 3வது ஐயோ, குருடருக்கு வழிகாட்டுகிற குருடனாக இருக்கிறீங்க. இவங்க பேசுகிறதெல்லாம் அப்படி குழப்பிடு. தேவாலயத்தில் சத்தியம் பண்ண, ஆமாம் நீங்கள் யாராவது தேவாலயத்தின் மேலே கூட சத்தியம் பண்ணிடலாம், ஆனால் எது மேலே சத்தியம் பண்ணக்கூடாது? ஆமாம் தோத்துடும். ஆமாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் எவ்வளோ தேவாலயத்தில் இருக்கிற பொண்ணின் மேலே சத்தியம் பண்ணக்கூடாது. தேவாலயத்தின் மேலே கூட சத்தியம் பண்ணு வேண்டாங்களே, ஆனால் அங்கே இருக்கிற காணிக்கை மேலே சத்தியம் பண்ணக்கூடாது. அது பண்ணால் ரொம்ப கூடுதல் எஃபெக்டாக பாருங்கள். அப்போ சொல்கிறார், என்னப்பா பேசுகிறீங்க? மதிகேடரே, குருடரே, பொண்ணை பரிசுத்தமாக தேவாலயமா? பலிபீடத்து மேலே சத்தியம் பண்ணால் கூட பரவாயில்லையா? பலிபீடத்து மேலே இருக்கிறதான காணிக்கை மேலே சத்தியம் பண்ணக்கூடாது. எதுக்கு இவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, ஏதாவது ஒன்று சொல்ல வரணும்னா ஜெவமன்னா கூட முக்கியம் இல்லையா? பைபிள் வாசிக்கிறது தான் ஏன் முக்கியம்? இதெல்லாம் பரிசேயருடையதான பிரசங்கம். தாங்கள் சொல்லுவதை முக்கியப்படுத்துவதற்காக இன்னும் ஒன்று என்ன செய்கிறாங்க அவங்க? இன்னும் ஒன்று செய்யாட்டாலும் பரவாயில்ல. அன்னைக்கு ஒருத்தர் சொல்கிறார் ஒத்துறான், பச்சாரம் செஞ்சால் கூட பாவம் இல்லை, அது கூட செஞ்சால் கூட பரவாயில்ல, ஜெபம் பண்ணாமல் இருந்துடாதப்பா அப்படின்றார். ஐயோ என்ன சொல்கிறாங்க? எது சொல்கிறாங்க? ஜெபம் பண்ண வேணுங்கிறது முக்கியம்தான். ஜெபம் பண்ணுறவன் பாவத்தை செய்ய மாட்டாங்கிற முக்கியம். அதுக்கு இப்படியா பேசுறது? வார்த்தைகளை தவறு பண்ணுகிறவர்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப 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 தவறான ஒன்று. இவங்க குருடர்கள். இவங்க எதை முக்கியப்படுத்துறாங்க? காணிக்கையை முக்கியப்படுத்துறாங்க. இவங்க எதை முக்கியப்படுத்துறாங்க? தங்களுடையதான சபைக்கு வருகிற வருகையை முக்கியப்படுத்துறாங்க. வருகை, அவங்க வரணுங்கிறத முக்கியப்படுத்துறாங்க. ஆனால் எது முக்கியப்படுத்தப்பட வேண்டியது என்னது? பரிசுத்தம். பரிசுத்தத்தை முக்கியப்படுத்தாமல் நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஆலயத்துக்கு வருவதை முக்கியப்படுத்துகிறத நம்ம பார்க்கணும். ஆகையினால நீங்கள் என்ன செய்யணுமா, எதை வலியுறுத்த வேணுங்கிறத அவர் அங்கே சரியாக சொல்கிற 3வது ஐயோன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். 4வது ஐயோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 4வது ஐயோ எங்கே வருதுன்னு கேட்டால் 23வது வசனத்திலிருந்து 23, 24 வசனங்களில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது 4வது ஐயோ. இப்போ நீங்கள் சில கேட்டே இருக்கிறவங்க சில கேட்குங்க, ஃபர்ஸ்ட் அப்போ 1வது ஐயோன்னு சொல்லி எங்கே எத்தனாம் வசனத்தில் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. அவங்களுக்காக நான் சொல்கிறேன். 1வது ஐயோ அப்படின்னு சொல்கிறது எத்தனாம் வசனம்னா 13ஆம் வசனத்தில் 1வது ஐயோ, 15வது வசனத்தில் 2வது ஐயோ, 16ஆம் வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் 3வது ஐயோ. அதன் பின்பதாக இந்த 4வது ஐயோ அப்படின்னு சொல்கிற வார்த்தை எங்கே வருதுன்னா 23வது வசனமும் 24வது வசனமும் நாம் 4வது ஐயோ அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அது என்ன அவர் அங்கே 23வது சொல்கிறாருன்னா, வேதபாரராகி பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, தசம பாகம்லாம் கரெக்டாக கொடுக்குறீங்க, தசமாக கொடுக்குறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக சொல்கிறீங்க. சபையினுடைய வருமானத்து காரியங்களில் அவங்க கொடுக்கணும். அதே சமயம் தேவனுக்கு கொடுத்தது அடுத்ததுன்னு சொல்கிறோம். ஊழியங்களுக்கு தேவை, ஊழியர்கள் போஷிக்கப்படுதல் அவசியங்கிறது நியாயம். இந்த தசம பாகத்தை வலியுறுத்துறீங்க, அதை கொடுக்கவும் வச்சிடுறீங்க மக்களை. ஆனால் நியாயப்பிரமாணத்தை கற்பத்திற்கு மிக முக்கியமான தசம பாகத்தை விட முக்கியமானது எதுன்னு கேட்டால், நீதி செய்யணும், இரக்கம் காமிக்கணும், தேவன் மேலே விசுவாசம், உண்மையாக இருக்கணும். நீதி, உண்மை, இரக்கம், தேவன் மேலே விசுவாசம், அந்த விசுவாச நிமித்தம் செய்யப்படுகிறதான தேவனுக்கு உண்பதாக நீதி உள்ளவர்களாக இருக்கணும், மனுஷனுக்கு இரக்கம் பாருங்க. இதை விட்டுட்டு தசம பாகம் கொடுத்தா மட்டும் போதுன்னு கிடையாது, செய்யப்பட வேண்டியது இது. அப்போ தான் சொன்னாங்க, இதுவும் செய்ய வேண்டும், அவைகளையும் செய்ய வேண்டும். அப்போ நீதியாக, அதாவது விசுவாசம், விசுவாசத்தினுடைய வெளிப்பாடாகிய தேவனுக்கு உண்பதாக தேவனுக்கு பிரியமான நீதியையும் மனுஷர்களுக்கு பிரியமான இரக்கத்தையும் காண்பிக்க வேண்டும். அப்போ இதையும் செய்யணும், தசம பாகத்தையும் விடாதிருக்க வேண்டும். அழகாக ஆண்டு சொல்கிறார், இவைகளையும் செய்ய வேண்டும். 23ஆம் வசனத்தில் அவைகளையும் விட்டு விடாதிருக்கணும்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க, அதை விட்டால் கூட பரவாயில்ல, அவன் எதை விட்டுறக்கூடாது, சொல்கிறார் தசம பாகத்தை விடக்கூடாதுங்கிறது அதை முக்கியப்படுத்துகிறாங்க. இதை முக்கியப்படுத்து, ரெண்டும் செய்யப்பட வேண்டும் சொல்கிறார். 24வது வசனத்தில் அவன் சொல்கிறார், குருடருக்கு வழிகாட்டியாய் நீங்கள் கொசுக்கு இல்லாதபடி வடிகட்டி கொசுவை வடிகட்டிட்டு ஒட்டகத்தை விழுறவங்க. அதாவது என்னென்னா, சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கிறது, பெரிய விஷயத்தையே இருந்துச்சு. அப்போ என்னன்னு சொன்னால், இவங்கெல்லாம் பெரிய பெரிய தவறு செய்து கொண்டு சின்ன சின்ன காரியங்கள் அவங்க எப்போ அதுகளில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி, கரெக்டாக ஒழுங்காக உட்காரணும், ஒழுங்காக இருக்கணும், ஒழுங்காக கொடுக்கணும், ஆமாம் ஜெபிக்கணும், இந்த மாதிரி ஆவிக்குரிய காரியங்கள் சொல்கிற மாதிரி மத சம்பந்தமான காரியத்தை ரொம்ப முக்கியப்படுத்தி இவங்க நீதி சம்பந்தமான ஒழுக்கம் நடத்தை சம்பந்தமான காரியத்தில் ஓட்ட விட்டு கொண்டிருக்கிற ஆட்களாக இருக்கிறவர்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்கிறார். 25ஆம் வசனத்திலிருந்து பார்க்குறோம். நம்ம 5வது
ஐயோ, ஐந்தாவது ஐயோ வந்து 25-26 பார்க்க. போஜன பதார்த்தங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குறாங்க, உள்ள கொள்ளையின் விஞ்ஞாதி. வெளிப்பிரகாரமாக நல்ல வெள்ளையுமா உடுத்தி கொள்வதிலும், வெளிப்பிரகாரமாக தங்களை ஒரு நல்ல ஒரு பரிசுத்தமான போல, நீதிமான போல தங்களுடைய முக பாவனைகளையும் தங்களுடைய நடக்கைகளையும் மற்றவங்க பேசும்போது ரொம்ப சாந்தமான வார்த்தைகளை பேசுதலும், பொறுமை உள்ளவர்களை போல நடந்து கொள்ளுதலும் எல்லாம் அப்படி வெளிப்பிரகாரமா. உள்ளுக்குள்ள வெளியே பொறுமை, உள்ள பொறுமையிட்டு இருக்கிறது. வெளியே பார்த்தா பொறுமையாக காண, உள்ளுக்குள்ள பொறுமறது இல்லை, உள்ளுக்குள்ள சாந்தம். வெளியே பொறுமை, உள்ளே சாந்தம். வெளிப்பிரகாரமாக நான் நடக்கிறேன், அதே இது உள்ளேயும் உண்மை. உள்ள உண்மை, வெளியே அவன் நடத்தை. ரெண்டும் தேவை. நம்ம வெளிப்புறம் சுத்தமான உட்புறம் உள்ள சொத்தமானா தன்னால் வெளியே சரியாயிடும். அவரை சொல்கிறார். இது அது மாதிரி 27ஆம் வசனத்தில் 6வது ஐயோ அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். யாருன்னு சொன்னால் 27வது வசனம் 28ஆம் வசனத்தில் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்ற மாதிரி இருக்கிறீங்க. என்னன்னா உள்ளுக்குள்ள அசுத்தம், வெளியே நீதிமான் மாதிரி காணப்படுறீங்க. அக்கிரமத்தால், அது போன சொன்னதுடைய அதனுடைய அர்த்தம் தான் ஐயோன்னு இவர் சொல்கிறத அங்கே பார்க்க. இப்போ 7வது தடவையாக 29வது வசனத்தில் ஐயோன்னு சொல்கிறார். அதாவது முந்தின தீர்க்கதரிசிகளை இவங்க யாரை கொலை செஞ்சாங்களோ அவங்க நல்லவங்கன்னு சொல்கிறது. இன்றைக்கி நல்லவங்களாக இருக்கிறவங்கள என்ன செய்கிறது? இன்றைக்கி தீர்க்கதரிசிகளை அவமதிக்கிறது. இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் அவர் என்ன செய்கிறாருன்னா அவர் கடிந்து கொள்றதை பார்க்குறோம். அவங்க உயிரோடு இருக்கும்போது ஒருத்தரை மதிக்கிறது இல்லை, செத்து போனதுக்கப்புறம் அவர் மதிக்கிறது. ஸ்தோத்திரம். சொல்லிட்டு 33ஆம் வசனத்திலேருந்து அவர் சொல்கிறாரு, விரியன் பாம்பு குட்டிகளை நரகாக்கினிக்கு எப்படி நீங்கள் சமைச்சு கொள்வீங்க? அப்போ 7வது ஐயோ 29ஆம் வசனத்துலேருந்து 32ஆம் வசனம் வரைக்கும். 33லேருந்து கர்த்தர் எல்லாரையும் அவர் என்ன செய்ய போகிறாருன்னா நியாயம் தீர்க்க போகிறீங்க. எப்படி தப்பிக்கொள்ள போகிறீங்க? வேதபாரில் நான் உங்களிடத்திற்கு ஆகிய தீர்க்கதரிசி ஞானி வேதபாரில் அனுப்புகிறேன். அவர்களை சிலரை கொன்று சிலுவையில் அறைவீர்கள், சில ஆலயங்களில் மாறினால் அடித்து ஊருக்கு துன்பப்படுத்துவீர்கள். நீதிமான ஆகிய ஆபேல், முதல்ல ஆதியாகமம், அவன் கொலை செய்யப்பட்ட பரகியாவின் குமாரன் சகரியா, கடைசி இந்த இப்போ சில வருடம் 400 வருஷங்களுக்கு முன்பால வரைக்கும் எல்லா நீதிமானுடைய இரத்தப்படியெல்லாம் உங்கள் மேலே வரும்படி இப்படி செய்வீங்க. ஆனால் இவைகள் எல்லாம் அந்த சந்ததி மேலே வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி. அப்புறம் எருசலேமே, அனுப்பப்பட்ட குஞ்சுகளை சிலர் கூட்டி சேர்க்கணுமாக சமாதானத்துக்காக நான் வந்தேன், ஆனால் நீங்கள் விட்டு தூரம் போயிட்டீங்க. ஆனாலும் 30ஆம் வசனம் சொல்கிறாரு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். நீங்கள் ஒரு காலம் சொல்கிற நாள் வரும், நான் தான் கிறிஸ்து என்றும் நான் உங்கள் நடுவிலே நான் நடமாடினவர் என்றும், என்னை நீங்கள் மதிக்காமல், என்னை நீங்கள் கனம் பண்ணாமல், என் வார்த்தைக்கு செவி கொடுத்து மனம் திரும்பாமல் நீங்கள் வெறுத்து விட்டதை நீங்கள் உணர்ந்து அதற்கு நீங்கள் மனஸ்தாபப்பட்டு நீங்கள் மனம் திரும்பி அறிக்கையிடுகிற ஒரு நாள் வரும் என்று அவர் சொல்லி, அது வரைக்கும் என்னை காண மாட்டீர்கள் என்று சொல்லி வார்த்தையை முடித்து விடுகிறார். அவர்கள் மிரண்டு போய் ஒரு விதமான கலக்கத்தோடு கூட அன்றைய நாள் கலைந்து செல்கிறது. ஆமேன், ஆமேன். காட் bless you. மத்தேயு 23வது அதிகாரத்தில் இந்த சத்தியங்களுக்காக அவைகளை நம்ம பின்பற்றத்தக்கதான ஞானத்தை கர்த்தர் நமக்கு தரும்படியாக ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. அந்த வேத பாரகரும் பரிசேயரும் அவனப்பா அந்த மோசையின் ஆசனத்தில் உட்கார்ந்து அப்பா அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை நாங்கள் கை கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. அவருடைய செய்கைகளின்படியோ செய்யாதீர்கள் சொல்லப்பட்டிருக்கிற ராஜா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் இயேசப்பா, உம்முடைய ஆமேன் வார்த்தைகளை நாங்கள் பின்பற்றி நடக்க எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் இயேசப்பா, ஆமேன் ஆண்டவரே. நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க, உம்முடைய அன்பை பெற்றுக்கொள்ள தாழ்மையும் ஆமேன் கீழ்ப்படுதலையும் உள்ளவர்களாக காணப்பட உதவி செய்யுங்க. ஆமேன். நீரே எங்களுக்கு போதகராய் இருக்கிறீரப்பா, நீரே எங்களுக்கு பிதாவாய் இருக்கிறீரப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் இயேசப்பா. ஆமேன், ஆமேனப்பா. நாங்கள் ஆமேனப்பா ஸ்தோத்திரம்
அவங்களில் பெரியவனாயிருக்க விரும்புகிறவன் ஊழியக்காரனாயிருக்க கடவுள் சொன்னீரப்பா. கத்தாவே நாங்கள் உமக்கு ஊழியம் செய்ய ஆமென் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜனங்களுக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக தேவரீர் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அப்படிப்பட்டதான ஒரு தாழ்மையை தாங்கப்பா. தன்னை தாழ்த்துகிறவன் ஆமென் அப்பா உயர்த்தப்படுவான், உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. தாழ்மையாய் நடந்து கொள்ளும் கிருபையை தாரும் கத்தாவே. ஸ்தோத்திர இயேசப்பா. பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணாதபடிக்கு கத்தாவே ஸ்தோத்திர இயேசப்பா. நாங்கள் ஆமென் கருத்தோடு ஜெபிக்க கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமென் அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் கத்தாவே எங்களுடையதான சாட்சியின் வாழ்க்கையினால நாங்கள் ஆதாயப்படுத்தி கொண்ட ஜனங்களை ஆமென் மண்டையில் வழிநடத்த அப்பா அவர்களை நித்திய ராஜ்யத்துக்கு சொந்தமாக்குகிறவர்களாய் காணப்பட தேவர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. கத்தாவே ஸ்தோத்திர இயேசப்பா. ஆமென் அப்பா. ஜனங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க விடாதபடிக்கு கத்தாவை பூட்டுகிறவர்களாக இராமல் அவர்களை பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கத்தக்கதாக தேவனே உம்முடைய சத்தியத்தை அப்பா சத்தியமாய் போதிக்கத்தக்கதாக ஞானத்தையும் தைரியத்தையும் பலனையும் தந்தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கத்தாவே இந்த இரக்கத்தையும் நீதியும் விசுவாசத்தையும் நாங்கள் கத்தாவே பின்பற்றி நடக்க உதவி செய்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஸ்தோத்திர இயேசப்பா. ஆமென் ஆண்டவரே. நாங்கள் கத்தா அவைகளையும் அப்பா பின்பற்ற வேண்டும், இவைகளையும் விட்டுவிடாதிருக்க வேண்டும் என்று சொன்னது போல கத்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் அப்பா. நியாயத்தையும் நீதியையும் ஆமென் அப்பா இரக்கத்தையும் நாங்கள் விட்டு விடாமல் அப்பா ஸ்தோத்திர கற்பனைகளையும் கை கொள்ளவும் தேவரீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நாங்கள் கத்தா வெளிப்பிரகாரமாக மாத்திரமல்ல உட்புறத்திலும் பரிசுத்தமுடையவர்களாய் காணப்பட கிருபை தாங்க தேவனே. நீர் இந்த உலகத்துல கோழி தன் குஞ்சுகளை அப்பா சேர்க்கிறது போல அப்பா நான் சேர்த்துக்கொள்ள மனதாயிருந்தேன் என்று சொன்னீங்களப்பா தேவனே. இந்த நாளிலும் ஆமென் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அப்பா அவளோடு இருக்கிறீரப்பா கத்தாவே ஸ்தோத்திரம். உம்முடைய சுவிசேஷ ஊழியத்தை செய்யத்தக்கதாக கிருபை எங்களுக்கு தந்தரலும் கத்தா. அந்த ஜனங்களை சத்தியத்துக்குள்ள வழிநடத்தும் பலனை எங்களுக்கு தந்தரலும் அப்பா. ஜனங்கள் உதாசீனப்படுத்துறாங்கப்பா ஆமென் அப்பா. அவருடைய கண்களை நீர் திறந்து எப்படியாவது அப்பா நித்திய ராஜ்யத்துக்கு அவர்களை சொந்தமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஸ்தோத்திர இயேசப்பா. எப்படியாவது ஆமென் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்பதை அப்பா அந்த ஜனங்கள் வாயினால் உண்மை அறிக்கை செய்யத்தக்கதான ஒரு பெரிய ரட்சிப்பை எங்கள் ஜனங்களுக்கு நீ தந்தரல வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.